என்று பாடு. 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். எண்ணி 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 திட்டம் போட்டு எழுதினானோ கம்பன், எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமலேயே எங்கிருந்தோ கொட்டினானோ. எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமலே எங்கிருந்தோ கொட்டினானோ. புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, அவன் செய்த புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ. எழுத போந்த பின்னர் ஆய்ந்தறிந்து புகன்றதாமோ. தண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவம்தானோ, தண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவம்தானோ. தசரதனும் சனகனும் நோர்த்த நோம்போ விண் அமுதின் சுவை கெடுத்த, கொடுத்த அல்ல, விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். இந்த சிறிய கரவோலிக்கு மிகுந்த நன்றி. நான் வழக்கமாக கூட்டங்களில் கொஞ்சம் கைதட்டுங்களேன் என்று தொகுப்பாளர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறேன். நான் அப்படி ஒருபோதும் கேட்க மாட்டேன். எனக்கு யாசிக்கிற பழக்கம் இல்லை. யாசிப்பது மேலும் தரித்திரத்தை உருவாக்கும். அரங்கமே உணர்ந்து கைதட்டுகிற போது அந்த நீங்கள் எழுப்பிய அந்த கரவொலி எனக்கு சொந்தமானதல்ல, கம்பனை வியந்து பாடிய நாமக்கல் கவிஞருக்கு சொந்தமானது. தேவர்கள் உண்டாக்கிய அமுதம் இரவாமை தரும் என்று இதிகாசங்கள் புராணங்கள் பேசுகிறது. ஒரு முறை அதை அருந்திவிட்டால் ஒரு மனிதன் சாக மாட்டான் என்று. இரவாமை தரும் சுவையுடைய விண்ணர்வெளியின் அமுதத்தையே, அதன் சுவையையே கெடுக்கிற அளவிற்கு ஒரு காப்பியத்தை ஒருவன் எழுதினான் என்றால், அதுவரை விண்ணவர் அமுதம் குறித்த புராணங்களும் கதைகளும் எழுதி வைத்த எல்லாவற்றையும் தன் கவிதையால் எழுதுகோலால் புறந்தள்ளியவன் கம்பன் என்று பாடுகிற வலிமை நாமக்கல் கவிஞருக்கு இருந்தது. நண்பர்களே, கம்பராமாயணம் என்கிற காப்பியத்தை எப்படியெல்லாம் அணுக வேண்டும், எப்படியெல்லாம் வாசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் கம்பன் அடிப்பொடி. சென்றாண்டு விழாவிலும் நான் பேசுகிற போது குறிப்பிட்டேன். நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் கல்லூரி மாணவனாயிருந்த காலத்தில் பேருந்துக்கு மட்டும் பணம் எடுத்துக்கொண்டு காரைக்குடிக்கு பயணப்பட்டு இரவு உறங்குவதற்கு இடம் கிடைக்காமல் சிவன்செயல் மடத்தில் படுத்து உறங்கிவிட்டு இங்கே வந்து தரையில் அமர்ந்து கம்பன் விழா கூட்டம் கேட்ட ஒரு மாணவன் நான். இவ்வளவு காற்றாடி நாற்காலி வசதியெல்லாம் அப்போ எதுவும் கிடையாது. தரையில் அமர்ந்து கூட்டம் கேட்டவன் நான். தரையில் அமர்ந்து கம்பனை பேசிய மனிதர்களின் குரலை கேட்ட பெருமிதம்தான், வாழ்க்கைதான் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. நான் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற பெரியோர்களுக்கு மிகுந்த பணிவோடு சொல்கிறேன், கம்பன் விழாவிற்கு காசு கொடுத்து மதுரையில் இருந்து போய் வா மகனே, எங்கே படுப்பாய், எங்கே சாப்பிடுவாய், என்ன செய்வாய் என்றெல்லாம் கேட்காமல் போய் கம்பன் விழாவில் கேட்டுவிட்டு பேசிய எல்லார் திருவடிகளிலும் விழுந்து கும்பிட்டு வணங்கிவிட்டு கம்பனையும் கம்பனை போற்றுவர்களையும் வணங்கிவிட்டு திரும்ப வா என்று அனுப்பிய என் தாய்தான் என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறார். நான் பெருமக்களுக்கு மிகுந்த பணிவோடு சொல்கிறேன்,
அவர்கள் 2 பேர் கவலையையும் பகிர்ந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அடுத்த தலைமுறைக்கும் கம்பன் போக வேண்டும் என்றால் கம்பன் விழாவிற்கு வருகிற போது குழந்தைகளையும் கையோடு அழைத்து கொண்டு வருகிற பழக்கம் இருக்க வேண்டும். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது என்று நீங்களே முடிவெடுப்பதைப் போல ஒரு பிழையான தவறை நீங்கள் செய்யக்கூடாது. ஒன்று. அல்லது கம்பன் விழாவிற்கு வந்தால் குழந்தை நம்மை விட அறிவாளியாகிவிடும் என்ற அச்சத்தில் கூட, நம்மளை விட கெட்டிக்காரனாகி விடுவான் என்ற அச்சத்தில் கூட கூப்பிட்டு விடாமல் இருந்தால், அப்படியெல்லாம் அஞ்சாமல் குழந்தைகள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று உணர்ந்து குழந்தைகளை, அதிலும் தமிழ் கேட்கிற பருவத்தில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் அழைத்து வர பழக வேண்டும். அவர்கள் தானாக வரமாட்டார்கள். தானாக அவர்கள் வராமல் இருப்பதற்கான சமூக சூழல் பெருகிவிட்டது. தானாக அவர்களை வராமல் தடுக்கிற காலம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. நாங்கள் மதுரையிலிருந்து பேருந்து ஏறி காரைக்குடிக்கு வந்து கம்பன் விழாவில் தரையில் அமர்ந்து கேட்ட காலம் இப்போது இல்லை. புறச்சூழல் மாறியிட்ட ஒரு காலத்தில் அகச்சூழலில் குழந்தைகளின் உள்ளத்தில் விளக்கை ஏற்றி வைக்கிற பொறுப்பு நம்முடையது. நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், அடுத்த முறை கம்பன் விழாவிற்கு வருகிற போது நான் கம்பன் விழாவிற்கு போனேன், நான் கேட்டேன் என்ற பெருமையோடு நிற்காமல் அடுத்த தலைமுறை குழந்தைகளையும் கம்பன் விழாவிற்கு கூட்டி வந்து 88 ஆண்டுகளாக இந்த மனிதர்கள் கைமாற்றி கொடுத்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி கொடுக்கிற வேலையை நாம் தான் செய்ய வேண்டுமே தவிர அதை இன்னொருவர் செய்வார் அல்லது விழாவில் வந்து பேசுகிறவர்கள் செய்வார்கள் என்று தீர்மானிக்கக்கூடாது. காத்திருப்பு என்கிற ஒரு சொல்லுக்கு எவ்வளவு பொருள் இருக்கிறது என்பதை கவித்துவமாக ஒரு நீதியரசர் பேசியதை நான் காத்திருந்து கேட்டேன். ஆமாம், ஒரு விதை மண்ணுக்குள்ளே இருந்து முளைப்பதற்கு காத்திருக்கிறது என்று சொன்னார். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மண்ணில் நீங்கள் எதை புதைத்தாலும், மண்ணில் நீங்கள் எதை புதைத்தாலும் மண் அதை தின்றுவிடும். ஆனால் விதையை புதைத்தால் மண் தின்காது. வறுத்த விதையை மண் தின்றுவிடும். வறுத்த விதையை மண் தின்றுவிடும். ஈரமில்லாத எல்லாவற்றையும் மண் தின்றுவிடும். ஈரமும் உயிர்ப்பும் இருக்கிற விதையை எல்லாவற்றையும் தின்று செமிக்கும் மண் விதையை தின்னாது, மாறாக விதைக்கு உயிர் கொடுத்து உயிர்ப்பிக்க செய்யும். என்றால் விதை காத்திருக்கிறது என்றால் காத்திருக்கும் விதையை கண்டறியும் பெருமை மண்ணுக்கு இருந்தது. யாரையாவது பார்த்து அவன் மண்ணு பையன்னு சொல்லிடாதீங்க. ஆமாம், மண்ணுக்கு இருக்கிற பகுத்தறிவு, மண்ணுக்கு இருக்கிற பகுத்தறிவு, எதை உண்ணலாம் எதை உயிர்ப்பிக்கலாம் என்ற மண்ணுக்கு இருக்கிற பகுத்தறிவு மனிதர்களில் பலருக்கு இல்லை என்பதை ஒப்புக்கொள்வதில் எனக்கு எந்த தடையும் இல்லை. என்னை விடவும் மண் சிறந்தது, நம்மை விடவும் மண் சிறந்தது. அதற்கு எதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தெரியும். அது எல்லோரையும் தாங்கும், அகழ்வாரை தாங்கும் நிலம். அது தன்னை வெட்டியவனையும் தாங்குகிறது. அது உங்களுக்கும் எனக்கும் உண்பதற்கு அது உணவு கொடுக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அது உணவு கொடுக்கிறது என்பது மட்டும் இல்லை, உண்ட உணவை நீங்கள் கழித்து வெளியேற்றுகிற போது அதையும் தானே மீண்டும் அது உண்டு நம் உடம்பிலிருந்து வெளியேறும் கழிவையும் உண்டு பிறகு மீண்டும் நாம் உண்ணும் உணவாக மாற்றித்தரும் அற்புதம் மண். அந்த மண்ணுக்கு ஒப்பானது காப்பியம். அதனால தான் இந்த காப்பியங்கள் இந்த மண்ணில் அழியாமல் இருக்கிறது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 8 நூற்றாண்டுகள் ஒரு ரசிகமணி டீபேசியும் ஒரு கம்பனடி பொடியும் ஒரு வட்டத்தொட்டியும் ஒரு காரைக்குடி ஒரு கம்பன் விழாவும் வருவதற்கு முன்பாக தமிழில் கம்பனை பாடிய முதல் கவிஞன் மகாகவி பாரதியார் மட்டும்தான். கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியது மட்டும் இல்லை, யாமறிந்த புலவரிலே என்று பாடுகிற போது பாரதி வலுக்கட்டாயமாக வரிசை மாற்றி பாடுகிறான். காலவரிசைப்படி பார்த்தால் வள்ளுவன் மூத்தவன், வள்ளுவனுக்கு பிறகு இளங்கோ, இளங்கோவுக்கு பிறகுதான் கம்பன். ஆனால் பாரதி பாடுகிற போது வலிந்தே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் என்று காலவரிசை மீறி கம்பனை ஏன் கொண்டு வந்து பாரதி முன்னிறுத்தினான் என்றால் 8 ஆண்டுகள் தமிழில் ஒரு காப்பியத்தை, தன் சொல்லால் சொல்லறம் துறந்திலாத ஒரு காப்பியத்தை ஒரு சூரியன் எழுதினான் என்பதற்காக அதை மறைக்க முயன்ற போது
8 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த சூரியனின் கதிர்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை மகாகவி பாரதியாருக்குத்தான் உண்டு. நீங்கள் தேடி பாருங்கள். கம்பனுக்கு பிறகு தமிழ் இலக்கியத்தில் பாரதியை முதலில் பாடியது யார் என்று பாருங்கள். ஒருவர் இல்லை. தேவபாஷையில் எழுதப்பட்ட ஒரு காப்பியத்தை நாரதனே சொல்லி வான்மீகி எழுதிய ஒரு காப்பியத்தை நீச பாஷையான தமிழில் நீ எப்படி எழுதலாம் என்று சினந்து கோபித்து 8 ஆண்டுகள் ஒரு கருந்திரை போட்டு மூடி வைத்திருந்தார்கள் கம்பனை. அந்த திரையை விலக்கி கம்பனை தமிழகத்திற்கு காட்டிய அந்த சூரியனை மறைத்த மேகங்களை எல்லாம் காற்றாக விலக்கிய மகாகவி பாரதி. அப்படி ஒரு சொல்லறம் மிக்க கவிஞன். வான்மீகி வடமொழியிலே எழுதிய காப்பியத்தை தமிழில் கம்பன் எழுதியது போலவே நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த குறிப்பை நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்கிறேன். உலகத்தில் இந்த காப்பியத்தை ராமனின் கதையை முதலில் எழுதியது வான்மீகி. அது எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம், வடமொழி. வடமொழியில் முதலில் எழுதியது வான்மீகி. எனவே வடமொழியில் வான்மீகி எழுதிய காவியத்திற்கு ஆதி காவியம் என்று பெயர், முதற்காவியம் என்று பெயர். வடமொழியில் வான்மீகி எழுதிய அந்த காப்பியத்தை வடமொழியில் அது எழுதப்பட்டதற்கு பிறகு உலகின் 300 மொழிகளில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்றைக்கு தேதியில் 300 ராமாயணங்கள் இருக்கிறது. பிலிப்பைன்ஸில், இலங்கையில், ஒரிசாவில், இந்தியாவின் பல மாநிலங்களில், தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளில் ஒரே மொழியில் கூட 1, 2, 3 என்று எழுதப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கிறது. அனைத்து ராமாயணங்களும் வால்மீகியை தொட்டு எழுதியவைகள். பெரும்பான்மையான ராமாயணங்கள் வடமொழியிலே இருந்து பிற ஒரு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டவை. ஆனால் கம்பராமாயணம் மட்டும்தான் வடமொழியிலே இருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டது. காப்பியம் மொழிபெயர்ப்பு அல்ல. வடமொழியிலே இருந்து தமிழுக்கு கொண்டு வந்த போது கம்பன் வடமொழியிலே இருந்த கதையிலே இருந்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் தமிழில் பெயர் சூட்டினான். ஒரு கதாபாத்திரத்திற்கு கூட வடமொழி பெயர் கிடையாது. ஒரே ஒரு பாடலில் வந்து போகும் ஒரு கதாபாத்திரத்திற்கு கூட, ஒரே ஒரு பாடலில், 10,500 பாடலில் ஒரே ஒரு பாடலில் வந்து போகும் ஒரு கதாபாத்திரத்திற்கு கூட தமிழில் பெயர் சூட்டி தன் காப்பியத்தை முழுமையாக தமிழ் காப்பியமாக எழுதி தந்த பெருமை கம்பனுக்குத்தான் உண்டு. வடமொழியில் இருந்த குறைகளை கம்பன் நீக்கினான். வடமொழியில் இருந்த தவறுகளை கம்பன் நீக்கினான். வடமொழியில் வான்மீகி செய்ய துணியாததை கம்பன் செய்தான். நண்பர்களே, காப்பியம் வில்லின் புகழ் பாடும் காப்பியம், சரிதானே? ராமனினுடைய வில்லின் புகழ் பாடும் காப்பியம். வில் புறப்பட்டு போகிறது, அம்பில் இருந்து ஒருவரை கொல்லுகிறது, மீண்டும் திரும்ப வருகிறது. அப்படித்தான் காப்பியம் பேசுகிறது. ஆனால் வில்லினும் வலிமையானது சொல். நாவிலிருந்து புறப்பட்ட பிறகு, வில்லிலிருந்து புறப்பட்ட பிறகு அம்பு மீண்டும் திரும்ப எய்தவன் கைகளுக்கு வந்துவிடும். ஆனால் நாவிலிருந்து புறப்பட்ட சொல்லை நீங்கள் திரும்ப பெறவே முடியாது. வில் தீயவர்களைத்தான் கொல்லும், சொல் நல்லவர்களையும் கொன்றுவிடும். சொல்லுக்கு வலிமை அதிகம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல், சொல்லுங்க, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். அப்படியானால் என்ன பொருள்? இன்னொரு பொருள் இருக்கிறது. வில்லுக்கு அழிக்கும் தன்மை மட்டும்தான் உண்டு, சொல்லுக்கு ஆக்கும் தன்மையும் உண்டு. படைக்கும் உருவாக்கும் திறனும் காப்பியத்திற்கு உண்டு. அப்படி சொல்லால் ஒரு அறத்தை உருவாக்கிய ஒரு காப்பிய கட்டுமானம் கம்பனின் காப்பியம். நான் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற நண்பர்களை மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கம்பராமாயணத்தில் ஒரு பாடலை வாசித்தாலும் சரி, காப்பியம் முழுவதையும் வாசித்தாலும் சரி, பக்தி உணர்ச்சியோடு மட்டும் வாசிப்பது ஏற்புடையது அல்ல. அந்த காப்பியத்தை பக்தி உணர்ச்சியோடு மட்டும் அணுகக்கூடாது. ராமராமா என்று காப்பியத்திற்குள்ளே நுழையக்கூடாது.
பக்தி உணர்ச்சியும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்கிறேன், மொழி உணர்ச்சியோடு மட்டும் கூட காப்பியத்திற்குள் நுழையக்கூடாது. மொழி உணர்ச்சியையும் தாண்டி பக்தி உணர்ச்சியையும் தாண்டி கம்பனின் காப்பியத்திற்குள் நீங்கள் கண்டறிய வேண்டிய மிகப்பெரிய அடிப்படை உண்மை அற உணர்ச்சி, அறம், நீதி. சொல் அறம்தான் கம்பனின் அழகு. எந்த கதையிலாவது எந்த காப்பியத்திலாவது கதையின் நாயகனை சிறுமைப்படுத்தும் காட்சிகள் உண்டா? இந்த தலைமுறையில் நீங்கள் பார்த்த எந்த சினிமாவிலாவது ஹீரோவை பிறர் இகழ்ந்து பேசும், கதாநாயகனை குறைத்து பேசும், கதாநாயகனை பிற பாத்திரங்களோடு ஒப்பிட்டு பிற பாத்திரங்களை விட அவன் கீழானவன் என்று சொல்லும் ஒரு சொல்லை நம் காலத்தில் பார்க்க முடியாது. தலைவன் எப்போதும் தலைவன். அவன் காப்பிய தலைவன் என்றால் காப்பியம் முழுவதும் தலைவன். ஆனால் சொல்லறம் காத்த கம்பன் வில்லறம் காத்த ராமனை பாட வந்தபோது ராமன் செய்த தவறுகளையும் பாடியிருக்கிறான். ராமன் எங்கேயெல்லாம் பிழை செய்தான் என்று சுட்டிக்காட்டியவன் கம்பன். இவ்வளவு எதற்கு? எனக்கு அரசாட்சி இல்லை, பரதனுக்கு அரசாட்சி என்று சொன்னபோது அவனை பெற்றவளே சொன்னாள், உன்னை விட அவன் நல்லவன் என்று. உன்னை விட அவன் நல்லவன் என்று சொன்னதால் பரவாயில்லை. காப்பியத்தில் இன்னொரு பாத்திரம் சொல்லுகிறது, 1000 பரதன் 1000 ராமனுக்கு ஒப்பானவன். அப்படியானால் காப்பியத்தில் வரும் ஒரு துணை கதாபாத்திரம் ராமனை விட 1000 மடங்கு பெரிது என்று பாடி ராமனின் சிறுமையை பாடியவன் கம்பன். ஆச்சரியமான உண்மை, சொல்லறத்தில் ராவணனின் பெருமையை பாடியவனும் கம்பன். எதிர்கதாபாத்திரத்தின் பெருமையை ராவணன் பாடுகிறான், முதன்மை கதாபாத்திரத்தின் சிறுமையை பாடுகிறான். உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ராமன் பொய் சொல்லுகிறான், ராமன் சூழ்ச்சி செய்கிறான். அப்படியா? ராமாயணத்தில் இதெல்லாம் இருக்கிறதா? இருக்கிறது. அதனாலே தான் அது காப்பியம். உங்களில் பலருக்கு தெரியாது அல்லது தெரிந்து நீங்கள் மறந்த ஒரு செய்தி இருக்கிறது. பலர் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி இருக்கிறது. மாயமானை பார்த்த பிறகு அது வேண்டும் என்று சீதை கேட்ட பிறகு அதை தேடி பரம்பொருள் அது மாயமானா இல்லையா என்று கண்டறியாமல் பரம்பொருளே அதன் பின்னே போன போது மாரிசன் மந்திரத்தால் தந்திரத்தால் உயிர் பிரியும் போது இலக்குவா சீதையை என்று குரல் கொடுத்ததற்கு பிறகு ராமனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று அஞ்சிய சீதை எங்கே ராமன் இருக்கிறான் என்று போய் தேடி பார்த்து வா என்று இலக்குவனை அனுப்புகிற போது இலக்குவன் என்ன செய்தான்? ஒரு கோடு கிழித்து விட்டு போனான் என்றுதான் காப்பியம் சொல்கிறது. கண்ணதாசன் கூட அப்படித்தான் எழுதினார். கோடு போட்டு நிற்க சொன்னான், சீதை நிற்கவில்லையே. சீதை அங்கே நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. வட்டம் கோடு என்பதெல்லாம் இறைவன் போட்டதில்லையே என்று கண்ணதாசன் எழுதினார். ஆனால் தமிழில் பெயர் மாற்றம் மட்டும் செய்யவில்லை, தமிழ் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஒப்ப காப்பியத்தை மொழியாக்கம் செய்த சம்பன் வடமொழியில் வான்மிகி வரைந்த இலக்குவன் போட்ட கோட்டை தமிழில் போடவில்லை. கம்பராமாயணத்தில் இலக்குவன் எந்த கோடும் போடவில்லை. இன்னும் சொல்ல போனால் கோடு கேடு என்று கண்டவன் கம்பன். கம்பராமாயணத்தில் கோடு இல்லை. சீதையை ஒரு கோடு போட்டு அதற்குள் நிற்குமாறு இலக்குவன் சொல்லவில்லை. மூலகாப்பியத்தில் இருந்து அதை ஏன் கம்பன் மாற்றினான் என்றால், சொல்லறம் உணர்ந்த கம்பன் சூரியன் போல் அதை வெளிச்சம் பாய்ச்சுகிறான். இளையவன் தாய்க்கு ஒப்பான அன்னிக்கு ஒரு கோடு போட்டு இதை தாண்டாதே என்று சொல்வது தகுதியுடைய செயலா? தாய்க்கு ஒப்பான கற்பிற்சிறந்த அன்னிக்கு ஒரு கோடு போட்டு இதற்குள்ளே நீ நிற்க வேண்டும் என்று இளையவன் சொல்வது பெருமைக்குரியதா இல்லையா? இல்லை. எனவே அந்த கோடு வேண்டாம். ஒருவேளை அவன் கோடு கழித்து விட்டு போனதற்கு பிறகு ராவணன் சொன்னதற்காக கோடு தாண்டி சீதை வந்திருந்தாள். சீதைக்கு பெருமையா? சீதையே வரவில்லை. அந்த கோட்டை தாண்டி ராவணன் போய் சீதையை கொண்டு போயிருந்தால் இலக்குவனுக்கு பெருமையா? ஒரு கோடு இருந்தால்
இருந்திருந்தால் சீதைக்கு பெருமை இல்லை, இலக்குவனுக்கு பெருமை இல்லை, ராவணனுக்கு பெருமை இல்லை. எனவே கோடு கேடு என்று அறிந்து மூலகாப்பியத்தில் இருந்த கோட்டை சொல்லறம் உணர்ந்து இல்லாமல் ஆக்கியவன் அழித்தவன் கம்பன். ஏன் அந்த கோடு இல்லாமல் இருந்ததாலே தான் இருந்த இடத்தோடு சீதையை தூக்கி கொண்டு போக வைத்தான். ஒரு கோடை அழித்தவன் மட்டும் இல்லை, ராமன் பொய் சொல்லுகிறான். பரம்பொருள் பொய் சொல்லலாமா? தகுமா? தகும். எங்கே பொய் சொல்கிறான்? ராமனுக்கு முடிசூட்டவில்லை, உனக்கு அரசு இல்லை. தசரதன் கைகைக்கு வரம் கொடுத்தான், உங்களுக்கு தெரியும். கைகை வரம் வாங்கி கொண்டாள். நீ காட்டுக்கு போ, பரதன் நாடாளுவான் சொன்னாள். ராமன் போகிறான். ஒரு வரி சொன்னார், ராமன் திரும்பி வருகிற வரை அயோத்தி காத்திருந்தது என்று. ஒரு ஆச்சரியமான தகவல் கம்பராமாயணத்தில். ராமன் திரும்ப வருகிற வரை அயோத்தி காத்திருக்கவில்லை. ராமன் புறப்பட்டு போன போது அவன் பின்னாலேயே அயோத்தியும் போய்விட்டது. அயோத்தியில் ஒருவர் கூட இல்லை. தாங்கள் விரும்பிய அரசன், தாங்கள் விரும்பியவன் அரசன் ஆகவில்லை என்று தெரிந்தபோது, தாங்கள் வாக்களித்தவன் தலைவனாகவில்லை மனதுக்குள், தாங்கள் தங்கள் மனதுக்குள் வாக்களித்தவன் தலைவனாகவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு இந்த ஊரில் வாழக்கூடாது என்று எவ்வளவு ரோஷம் பாருங்க அந்த காலத்து மனுஷனுக்கு. இந்த ஊரில் நம்மளை விட இந்த ஊரில் இனி வாழக்கூடாது என்று ஒட்டுமொத்த அயோத்தியும் குடும்பம் குடும்பமாக எல்லோரும் அயோத்தியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ராமன் அரசுரிமை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், அரசுரிமை வேண்டாம் என்று ராமன் சொல்லிவிடலாம். மக்கள் இல்லாவிட்டால் ஒரு சின்ன உண்மை சொல்கிறேன். மருத்துவர்களே இல்லாவிட்டாலும் மக்களால் உயிர் வாழ முடியுமா? முடியாதா? இன்றைக்கும் ஒரு பேராசிட்டமால் கூட சாப்பிடாமல் உலகத்தின் 1/2 பகுதி ஆதிவாசி பழங்குடிகள் ஒரு பேராசிட்டமால் கூட சாப்பிடாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சொல்லி பாருங்கள், மருத்துவர்கள் இல்லாமலும் மக்கள் வாழ முடியும். மக்கள் இல்லாவிட்டால் மருத்துவர்கள் வாழவே முடியாது. அது எந்த மருத்துவராக இருந்தாலும் சரிதான். எப்படி மக்கள் இல்லாவிட்டால் மருத்துவர்கள் வாழ முடியாதோ, மக்கள் இல்லாவிட்டால் அரசன் எங்கே, ஆட்சி எங்கே? பரதன் ஒப்புக்கொண்டாலும் கூட, அரசனானாலும் கூட குடிமக்கள் இல்லை. ராமனால் தடுக்க முடியவில்லை. காட்டுக்கு போகிறேன் என்று ராமன் சொன்னபோது காப்பியத்தின் அழகு பாருங்கள். ராமன் காட்டுக்கு போகிறேன் சொன்னபோது, நானும் காட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னால் கோசலை. ராமன் நீ வராதே என்று தடுத்து விட்டான். நானும் காட்டுக்கு வருகிறேன் என்று புறப்பட்டு விட்டான் இலக்குவன். நானும் காட்டுக்கு வருவேன், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதை புறப்பட்டு விட்டாள். சரி, அவன் காட்டுக்கு போகிறான் என்று அவன் தம்பி போனான், அவன் மனைவி போனாள், மகள் போகிறாள், தாய் போகிறாள், சொந்தக்காரர் போகிறார்கள், உறவு போகிறது, நட்பு போகிறது, இல்லை ஊர் போகிறது. ஒட்டுமொத்த ஊரும் கிளம்பி போய்விட்டது. ராமனால் ஊரை தடுக்க முடியவில்லை. அயோத்தியை விட்டு வெளியேறிய அந்த முதல் நாள் இரவு அயோத்திக்கு வெளியே தங்கி இருக்கிற ராமன் வெளியே வந்து பார்க்கிறான். அயோத்தியில் இருந்து எல்லோரும் கிளம்பி அவனோடு காட்டிற்கு போக வேண்டும் என்று வந்து விட்டார்கள். இப்போ என்ன செய்வது? அரசுரிமை வேண்டாம் என்று சொன்னால் மட்டும் போதாது இல்லையா? அரசுரிமையை ஒருவன் வாழ்வதற்காக மக்கள் அந்த நாட்டில் இருக்க வேண்டும் இல்லையா? போய் என்று சொன்னால் திரும்பி போகிற நிலையில் மக்கள் இல்லை, புறப்பட்டு வந்து விட்டார்கள். அவர்களை எப்படி திரும்ப அனுப்புவது? ராமன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான், பரம்பொருள் சூழ்ச்சி செய்கிறான். ஒரு உயர் கதாபாத்திரம், ஒரு மேன்மையான கதாபாத்திரம், கடவுள் சூழ்ச்சி செய்கிறார், பொய் சொல்லுகிறார். கம்பன் அப்படித்தான் காப்பியம் நடத்துகிறான். சுமந்திரனை கூப்பிட்டு, அமைச்சனை கூப்பிட்டு ராமன் சொன்னான், தோ வெளியே இருக்கிற கூட்டத்தை பார்,
அது தானே திரண்டு என் பின்னே வந்து விட்ட கூட்டம். இவர்கள் திரும்பி போக மாட்டார்கள். பூண்ட பேர் அன்பினாரை போக்குவது அரிது. பூண்ட அன்பினால் வந்த இவர்களை திரும்ப அனுப்புவது அரிது, கடினமானது. இவர்கள் போக மாட்டார்கள். அப்ப சுமந்திரன் கேட்கிறான், என்ன செய்வது? நான் திரும்ப அயோத்திக்கு போய்விட்டதாக நீ தேரை ஓட்டிக்கொண்டு போய்விடு. இவர்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சத்தமில்லாமல் ஒரு தேரை பூட்டி அது அயோத்திக்கு திரும்ப போய்விட்டதாக நீ ஒரு நாடகம் நடத்திவிடு. தேர் திரும்ப போனதை அவர்கள் நம்ப வேண்டும் இல்லையா? அதனால் தேரின் தடம் தெரியுமாறு தேரை ஓட்டிக்கொண்டு போய்விடு. இது சூழ்ச்சியா பொய்யா? இது சூழ்ச்சி, இது பொய். ராமன் சொல்லுகிறான், நான் காட்டிற்கு போகவில்லை, மீண்டும் அயோத்திக்கு போய்விட்டேன் என்று அவர்களுக்கு விடிந்ததும் சொல். நான் திரும்ப அயோத்திக்கு போய்விட்டதை அவர்கள் நம்பவில்லை என்றால் அவன் வந்த தேர் போய்விட்டது, தேரின் தடம் இருக்கிறது பார் என்று அவர்களுக்கு காட்டு என்று ஒரு பொய்யை, ஒரு சூழ்ச்சியை பரம்பொருள் சொல்லுகிறான். அமைச்சன் சொல்லுகிறான், அப்படியே செய்கிறேன் என்று. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற போது ஓசை இல்லாமல், அதான் கம்பன் நயம், ஓசை இல்லாமல் வந்த தேர் திரும்ப அயோத்திக்கு போவது போல ஒரு நாடகத்தை சுமந்திரன் நடத்துகிறான். அந்த இரவிலேயே ராமன் காற்றுக்குள் போய்விடுகிறான். காலையில் விழுந்து எழுந்த மக்கள் கேட்கிறார்கள், எங்கே ராமன்? அவன் மீண்டும் அயோத்திக்கு போய்விட்டான். அயோத்திக்கு எப்போது போனார்? இரவே போய்விட்டான். எப்படி போனான்? இதோ தடம். ராமனும் சுமந்திரனும் சேர்ந்து செய்த பொய்யும் சூழ்ச்சியையும் நம்பி அவன் அயோத்திக்கு திரும்ப போய்விட்டான் என்று மக்கள் அனைவரும் திரும்பவும் அயோத்திக்கு போகும் ஒரு காட்சியை தன் காப்பியத்தில் கம்பன் எழுதுகிறான் என்றால், நண்பர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மேன்மக்கள் சொன்னால் நன்மை நடக்கும் என்று கம்பன் சொல்லுகிறான். உள்ளத்தால் உயர்ந்தவர்கள் பொய் சொன்னால் நன்மை நடக்கும். நாம் வழக்கமாக ஒரு மரபு வைத்திருக்கிறோம், பொய் தீயது உண்மை உயர்ந்தது என்று. பொய் தீயதுதான், உண்மை உயர்ந்ததுதான். ஆனால் பொய் யார் சொல்கிறார்கள் என்பதாலே தான் அது தீயதா இல்லையா என்று தீர்மானமாகும். உண்மை யார் சொல்கிறார்கள் என்பதிலே தான் அது உயர்ந்ததா இல்லையா என்று தீர்மானமாகும். சிற்பனகை ராவணனிடத்திலே போய் சீதையை பற்றி சொன்னதில் ஒரு வரி கூட பொய் கிடையாது, பொய்யே முழு உண்மை. பஞ்சொக்கும் அழக ஓதி என்று தொடங்கும் அந்த ஒரு சிறிய அழகிய பாடலில் சீதை எவ்வளவு அழகு என்று சூர்ப்பனகை வர்ணிக்கிறாள். சொல்லின் அறம் புரிந்து கொள்ளுங்கள். சூர்ப்பனகை சொன்னதில் ஒரு சொல் கூட நீங்க பேச மாட்டீங்களா? ஏதாவது மௌன விரதமா? வேலை நாள்லாம் மௌன விரதம். திங்கக்கிழமையா முருகனுக்கா? சூர்ப்பனகை சொன்னதில் ஒரு சொல் கூட பொய் இல்லை, எல்லாம் உண்மை. எல்லாம் உண்மையாக சூர்ப்பனகை பேசிய சொற்கள் ராவணனின் மனதில் சீதையின் மீது பெரும் காமத்தை ஏற்படுத்தியது என்றால், தீயவர்கள் சொல்லுகிற உண்மையும் பொய்யன்றி வேறில்லை. இதான் அறம், இது நீதி, இதான் காப்பியம் கற்றுக் கொடுக்கிற உண்மை. மேன்மக்கள் சொல்லும் பொய் உண்மையாக மிளிரும், அதனால் தீமை வராது. கீழ்மக்கள் சொல்லுகிற உண்மை அது உண்மையாக இருந்தாலும் அது தீமையே உண்டு பண்ணும். இப்போ வள்ளுவன்ட்ட போங்க, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எது உண்மை? நடந்ததை சொல்வது உண்மை அல்ல. எது உண்மையோ அதை சொல்வது உண்மை அல்ல. எது சொன்னால் தீமை நடக்காதோ அது உண்மை. அந்த உண்மையை தன் சொல்லறத்தால் உருவாக்கியவன் கம்பன். ராமனை பொய் சொல்ல வைத்தான் என்றால் ராமனை பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்பது கம்பனின் நோக்கம் இல்லை. ராமன் பொய் சொன்னாலும் அது நன்மை பயக்கும். சூர்ப்பனகை உண்மை சொன்னாலும் அது தீமையே விளைவிக்கும். சூர்ப்பனகை சொன்ன சொற்களால் அந்த ஒரு பாடலிலேயே ராவணன் அவள் மீது காதல் கொள்கிறான். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா? ராவணன் சீதையை பார்க்கவே இல்லை. சூர்ப்பனகை சொன்ன சொற்களிலேயே காதல் வந்து விட்டது. சூர்ப்பனகை சொன்ன விதத்திலேயே காதல் வந்து விட்டது.
அவள் அழகா அவளையெல்லாம் வர்ணித்ததோடு நிற்கவில்லை. அடுத்த வார்த்தை சொன்னால், இவ்வளவு பெரிய பேரழகி இலங்கை அரசனுக்கு மனைவியாக இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. அவன் தகுதிக்கு ஏற்றதல்லாத, அவனுக்கு புறம்பான ஒன்றை, அவனுக்கு தகாத ஒன்றை அவனுக்கு தகுந்ததென்று உடன் இருந்த தீயவர்கள் உண்மையாக சொன்ன போதும் அந்த தீமையை பொய்யென்று புரிந்து கொள்ளாமல், அந்த உண்மையின் பின்னேயும் ஒரு தீங்கு இருப்பதை உணர்ந்து கொள்ளாமல் அந்த உண்மையை நம்பியதால் ராவணன் மாண்டான். அந்த கணம் ராவணன் என்ன செய்தான்? சூர்பனகின் சொற்களை கேட்டுவிட்டு கம்பன் எழுதுகிறான். நான் முழு பாடலும் சொல்ல மாட்டேன். ஆமாம், எனக்கு அவ்வளோ மனப்பாட சக்தியும் கிடையாது. நான் சேர்ச்சிபிலாம் கிடையாது. எனக்கு ஒரு பாட்டில் ஒரு வரி தான். அந்த ஒரு வரியிலிருந்து தப்பிக்கிறதற்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிவிடும். ஆமாம், சீதை சொன்ன சொற்களை கேட்டு 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 ராவணன் என்ன ஆனான் என்று கம்பன் எழுதுகிறான். சீதையை மீது காதல் கொண்டு தன் இதயமாம் சிறையில் வைத்தான்ட்டான் கம்பன். இதயம் ஒரு சிறையா? இந்த சொல்லை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதயமாம் சிறையில் வைத்தான். தன் இதயத்தை ஒரு சிறையாக மாற்றி அந்த சிறைக்குள் யாரை வைத்தான்? பாஞ்சாலியா? நீங்க பேசவே மாட்டீங்களா? தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு உயிர்ப்போட ஒரு கூட்டம் நடத்த வேணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்குள்ள யாரை வச்சான்? இங்க திரும்பவும் சொல்கிறேன். உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. நான் எல்லா ஊர்லையும் சொல்கிறேன். உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களிலிருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றதாகத்தான் இருக்கிறது. நான் சொல்லலை, புத்தன் சொன்னான். உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களிலிருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றதாகத்தான் இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறான். இப்போ சொல்லுகிறேன், இதயமாம் சிறையில் ராவணன் யாரை வைத்தான்? மைக்கு வேலை செய்யுது. சீதையை வைத்தான். அவளை விட்டுவிடு என்று கும்பகர்ணன் சொன்னபோது அவன் சிறையில், அவன் இதய சிறையில் அவன் அவளை பூட்டி வைத்திருந்தால் அந்த சிறையின் சாவி யாரிடம் இருக்கும்? அவனிடம் தானே இருக்கும். புறச்சிறையாக இருந்தால், இந்த நீதிபதிகளை கேளுங்கள் சொல்வார்கள், புறச்சிறையாக இருந்தால் ஒரு வார்டன் கையில், ஒரு அதிகாரியின் கையில் சாவி இருக்கும். இதயத்தின் சிறையில் வைத்து விட்டால் இதய சிறையின் சாவி யாரிடம் இருக்கும்? இதயத்திற்கு சொந்தக்காரன் எவனோ அவனிடம் இருக்கும். தன் இதயமாகிய சிறையில் சூர்பனகியின் சொற்களை கேட்டு சீதையை பார்க்காமலேயே, ரொம்ப முக்கியம், சீதையை பார்க்காமலேயே தன் இதயமாம் சிறையில் அவளை வைத்தான். வைத்த கணத்தில் என்ன நடந்தது என்று கம்பன் சொல்கிறான் தெரியுமா? வெயிலில் வைத்த வெண்ணெய் மாதிரி ராவணன் ஆகிவிட்டான்னு சொன்னான். வெயிலில் வைத்த வெண்ணெய் என்ன ஆகும்? உருகும். உருகி அப்புறம் என்ன ஆகும்? ஆமா, வெயிலில் வைத்த வெண்ணெயை கம்பன் உதாரணமாக சொன்னான். வெண்ணெய் உயர்வானது, வெயில் உயர்வானது. ஆனால் வெயிலில் வைத்த வெண்ணெய் வீணாகி உருகி ஒன்றுமில்லாமல் போகும். இதயமாம் சிறையில் சீதையை வைத்த பிறகு அந்த சிறைக்கான சாவியை அவன் இதயத்திற்குள்ளேயே வைத்திருப்பதால் கும்பகர்ணன் சொல்லியும் அவளை அவன் விடுவிக்கவில்லை. வீடனன் சொல்லியும் அவனை விடுவிக்கவில்லை. யார் சொல்லியும் கேட்கவில்லை. அனுமன் சொன்னான், கேட்கவில்லை. மாரீசன் சொல்லுகிறான், நீ போய் சண்டையிட்டு போரிட்டு கொண்டு வரலாமே, எதற்கு இந்த மான், இந்த நாடகம் எல்லாம்? இல்லை, நீ நான் சொல்கிறபடி நீ செய். நீ சொல்கிற மாதிரி நான் போய் சண்டையிட்டு ராவணனையும் இலக்குவனையும் கொன்று விட்டால், ராவணனும் இலக்குவனும் இறந்து போன துயரத்தில் சீதை இறந்து விட்டால் சீதை எனக்கு எப்படி கிடைப்பாள்? முட்டாள் மாமா, முட்டாள். ஆலோசனை எல்லாம் சொல்லாதே, எனக்கு தெரியாதா? நான் போய் இருவரையும் கொண்டு விடுவேன். இருவரும் இறந்த துக்கத்தில் சீதையை தற்கொலை செய்து கொண்டு விட்டாள், சீதை எனக்கு எப்படி கிடைப்பாள்? நீ மானாக போ, அவன் தேடி வரட்டும், நான் தூக்கி கொண்டு போகிறேன், பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னால் முடியும். எனக்கு ஒரு தலை இருக்கிறவனே ஆட்டம் விடுகிற போது 10 தலை இருக்கிறது. கும்பகர்ணன் சொல்லி கேட்கவில்லை, வீடனன் சொல்லி கேட்கவில்லை. இதயமாம் சிறையில் பூட்டி வைத்து விட்டான். அந்த சாவி அவனிடமே இருந்து விட்டது, விடுவிக்கவில்லை. ஆனால் சொல்லறம் துறந்திராத சூரியன் என்று நான் கம்பனை ஏன் சொல்லுகிறேன்
என்பதற்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். சூர்ப்பனகை வந்து சொன்னதால், அவள் சொன்ன சொற்களால் கேட்ட காதலில் சீதையை இதயமாம் சிறையில் வைத்து பூட்டினான் என்று எழுதிய கம்பன் ஏறக்குறைய 6000 பாடல்களுக்கு பிறகு தான் காப்பியத்தின் போக்கில் இதயமாம் சிறையில் ராவணன் சிறை வைத்தான் என்பதை திரும்ப சொல்லுகிறான். மறக்காமல் சொல்லுகிறான். நேற்று சாப்பிட்ட உணவு மறந்து போகிறது, 2 நாட்களுக்கு முன்பு பார்த்த தொலைபேசி அழைப்பு மறந்து போகிறது, 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த நண்பனின் முகமும் பெயரும் மறந்து போகிறது, விழா முடிந்து வெளியே போகிற போது பேசியது கேட்டதெல்லாம் மறந்து போகிறது. சிலருக்கு எப்படியெல்லாம் நடக்கிறது நமக்கு. ஆனால் 10,500 பாடல்கள் கொண்ட ஒரு காப்பியத்தை எழுதுகிற போது காப்பியத்தின் தொடக்கத்தில் சொல்லுகிற ஒரு சொல்லின் அறத்தை காப்பியத்தின் இறுதி வரையில் கொண்டு போய் நிறுத்தி காப்பாற்றுகிறான். ராவணன் இறந்து கிடக்கிறான். மண்டோதரி அவனை மடியில் எடுத்து வைத்து கொண்டு பாடுகிற பாடல் கம்பன் விழாக்களில் பல முறை, பல 1000 முறை பாடப்பட்ட பாடல். நான் திரும்பவும் சொல்கிறேன், பாடல் சொல்ல மாட்டேன். மண்டோதரி ராவணனை மடியில் வைத்துக் கொண்டு பார்க்கிறாள். உடம்பெங்கும் ராவணனின் அம்பு துளைத்திருக்கிறது. உடம்பெங்கும் துளைத்திருக்கிற அம்பை பார்த்துவிட்டு மண்டோதரி நினைக்கிறாள், எதற்கு இவ்வளவு துளைகள்? மண்டோதரியே பாடுவதாக கம்பன் பாடுகிறான். கள்ளிருக்கும் மலர்க்கூந்தல் சானகியை மனச்சிறையில், எங்க இதயமாம் சிறையில் இலங்கேஸ்வரன் வைத்தான் என்று சூர்ப்பனகையின் சூழ்ச்சி படலத்தில் எழுதிய கம்பன் 6000 பாடல்களுக்கு பிறகு யுத்தகாண்டத்தில் ராவணன் வதைப்படலத்தில் மண்டோதரி பாடுகிறாள். என்ன பாடுகிறாள்? கள்ளிருக்கும் மலர்க்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்குமோ என எண்ணி எண்ணி எள்ளிருக்கும் இடமின்றி துளவியதாம் ஒரு வன்வாளி. அழகு, இப்படி ரசிக்கணும். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, ராவணன் தன் இதயத்தில் வைத்திருந்தது சீதையின் மீது கொண்ட காதல். அது காமம் இல்லை, அது காதல் என்று மண்டோதரியே சொல்கிறாள். கட்டிய மனைவியே சொன்னதற்கு பிறகு அதில் அதிகமாக மேல் தீர்ப்பு எழுதுவதற்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. கம்பனே சொல்லிவிட்டான். மனச்சிறை, ஆமா, மனச்சிறையில் கறந்த காதல் என்று மண்டோதரி சொல்லுகிறாள். அவன் காதல் கொண்டிருக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காதல் என்பது ஒரு எண்ணம் இல்லையா? காதல் என்பது ஒரு உணர்வு, அது ஒரு பொருள் இல்லை இல்லையா? அதை நீங்கள் பார்க்க முடியாது, அதற்கு உருவம் இல்லை. எண்ணம் என்பது அருவமானது, அதை நீங்கள் தொட முடியாது, அது உங்களை தொடாது. தொடுமா? 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 தொடாது. எண்ணம் நம்மை தொடாது, நம்மால் எண்ணத்தை தொட முடியாது. எண்ணம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு மேசையோ, ஒரு நாற்காலியோ, ஒரு தண்ணி பாட்டிலோ, ஒரு ஒலிபெருக்கியோ, ஒரு எதுவும் இல்லை. அது ஒரு கருத்து, எண்ணம். அம்பு எதை வீழ்த்தும்? பொருளை வீழ்த்துமா, எண்ணத்தை வீழ்த்துமா? பொருளைத்தானே வீழ்த்தும். அம்புக்கு என்ன வலிமை இருக்கிறது? ஒரு மரத்தை, ஒரு பறவையை, ஒரு உயிரை, ஒரு மனிதனை, ஏதேனும் ஸ்தூலமான உருவமுடைய தொட்டு உணரத்தக்க ஒரு பொருளைத்தான் அம்பினால் வீழ்த்த முடியும். அப்படி அன்பினால் வீழ்த்த முடியக்கூடியது என்பது உருவமாக இருக்க வேண்டும், அது அருவமாக இருக்கக்கூடாது. அருவமாக இருக்கிற ஒன்றை அம்பினால் வீழ்த்த முடியுமா? முடியாது. காற்றை நீங்கள் உணர முடியும், அது உங்கள் மீது படுகிற போது உணர முடியும். ஆனால் பரவி இருக்கிற காற்றை உணர முடியுமா? முடியாது. அப்போ உணர முடியாத, பார்க்க முடியாத, தொட முடியாத, உருவமற்ற எண்ணத்தை எப்படி ஒரு அம்பு தைக்கும்? எண்ணத்தை தைக்கும் ஆற்றல் அந்த அம்புக்கு எப்படி வந்தது? அதை மண்டோதரி பாடினாள். கள்ளிருக்கும் மலர்க்கூந்தல் சானகியை மனசிறையில் கறந்த காதல் உள்ளிருக்குமோ என எண்ணி எள்ளிருக்கும் இடமின்றி மேலும் கீழும் துளவியதாம் ஒருவன் வாழி என்ற பாட்டு. மிக நீண்ட காலமாக அதை ஒருவன் வாழி என்றுதான் உரை சொல்கிறார்கள். உரையாசிரியர்களே கூட அது ராமனின் அம்பு என்று எழுதுகிறார்கள். ஆனால் ஒருவன் என்ற சொல் அல்ல அது. ஏனெனில் அது மண்டோதரி பயன்படுத்தும் சொல்.
மண்டோதரி ராமனை ஒருவன் என்று சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு ஒழுக்கமற்ற விதத்தில் சொல்லறம் பிறழ்ந்து மண்டோதரியை பேச வைக்கும் சிறுமை கம்பனுக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. எனவே கம்பன் ஒருவன் வாழி என்று எழுதவில்லை, உருவத்தை அல்லாமல் அருவமான எண்ணத்தை வீழ்த்தும் சிறப்புடையது என்பதால் அது ஒரு வன்வாளி என்று கம்பன் பாடினான். அது ஒருவன் வாழி இல்லை, ஒரு வன்வாளி. வலிமையுடைய எண்ணத்தை வீழ்த்தும் ஆற்றல் உடையது ராமனுடைய அம்பு. சரி, இதயமாம் சிறையில் ராவணன் பூட்டி வைத்த அந்த காதலை, மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என எண்ணி ஒருவன் வாளி போய் தேடியது, வீழ்த்தியது, உருவம் அல்லாத ஒன்றை வீழ்த்தியது என்று சொன்னால், உருவம் இல்லாத ஒன்றை வீழ்த்தும் ஆற்றல், உருவம் இல்லாத ஒன்றை வீழ்த்தி விடும் திறன் ராமனின் வில்லுக்கு உண்டா? இந்த கேள்வி வருது இல்லை? வாலியை கொன்றான், உருவம் இருந்தது இல்லையா? தாடகையை கொன்றான், உருவம் இருந்தது. மராமரங்களை வீழ்த்தினான், உருவம் இருந்தது. அவன் கொன்ற அதற்கு முன்பு கொன்ற எல்லாமே உருவத்தோடு இருந்தவை. இந்த பாடலில்தான் ஒரு தீய எண்ணத்தை, இன்னொருவன் மனைவி மீது கொண்ட காதலை, அவன் இதயச்சிறையில் பூட்டி வைத்த எண்ணத்தை, காமத்தை, இதோ இல்லை மண்டோதரியின் வார்த்தையில் சொன்னால் காதலை, அந்த எண்ணத்தை, உணர்வை, அருவமற்ற ஒன்றை வீழ்த்தும் வலிமை ராமனின் அம்புக்கு இருந்ததா? இது ஒன்றுதான் கேள்வி. இருந்தது என்கிறான் கம்பன். எங்கே சொல்கிறான்? நான் அந்த பாடலை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். மண்டோதரி பாடுவது யுத்தகாண்டம், காப்பியம் நிறைவுறும் காலம். ராமனின் அம்பு ராவணனின் மனதில் இருக்கும் எண்ணத்தை வீழ்த்தும் வலிமை உடையது என்றால், எண்ணத்தை வீழ்த்தும் வலிமை உடைய அம்பு ராமனுக்கு எங்கே இருந்து கிடைத்தது? இந்த கேள்வி இருக்குல்ல. தாடகையை வீழ்த்திய போது அது இல்லையே, வாலியை வீழ்த்திய போது அது இல்லையே. இன்னும் சொல்ல போனால் வில்லை தடுத்து நிறுத்த முடியும். யார் நிறுத்தினா? வெள்ளற்கரியது என்று கருதப்படுகிற ராமபாணத்தை தடுத்து நிறுத்தியவன் யார்? வாலி. வில்லை நிறுத்த முடியும், சொல்லை நிறுத்த முடியாது. எது வலிமையானது என்று யோசித்துக் கொள்ளுங்கள். வில்லை நிறுத்திவிட முடியும், சொல்லை நிறுத்த முடியாது. எண்ணத்தையும் கருத்தையும் வீழ்த்தும் வலிமை உடைய ஒரு ஆயுதம் தாடகையை வதைத்த போது இல்லாத வலிமை, வாலியை கொன்ற போது இல்லாத வலிமை, கும்பகர்ணனை கொன்ற போது இல்லாத வலிமை, ராவணனின் இதயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை கொல்லும் வலிமை அந்த அம்புக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், 10,000 பாடல்களுக்கு பிறகு 10,000 பாடல்களுக்கு பிறகு யுத்தகாண்டத்தில் ராவணன் இறந்து கிடக்கிற போது மண்டோதரி பாடுகிற பாடலில் அவன் உள்ளத்தில் இருக்கும் எண்ணத்தை தேடி எண்ணத்தை வீழ்த்தும் அம்பு என்று பாடினால், 10,000 பாடல்களுக்கு முன்பாக அயோத்தியில் காப்பியம் தொடங்குகிற இடத்தில் அயோத்தியில் என்ன என்ன ஆயுதங்கள் இருந்தது என்று கம்பன் ஒரு பாடல் பாடுகிறான். அயோத்தியின் சிறப்பை பாடுகிற போது சினத்து அயில் கொலை வாழ், தசரதனுடைய படையிலே இருந்த ஆயுதங்களை பற்றிய ஒரு பட்டியல். சினத்து அயில் கொலை வாழ், சிலைனா வில், சினத்து அயில் கொலை வாழ், சிலை, மறுத்தண்டு, சக்கரம், தோமரம், உலக்கை, இதெல்லாம் அந்த காலத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஆயுதங்களாக. சினத்து அயில் கொலை வாழ், சிலை, மறுத்தண்டு, சக்கரம், தோமரம், உலக்கை, கணத்திடை உருமின் வெறிவரும் கவன்கல் அடிப்பாங்கள, அதான் ஆயுதம் அந்த காலத்தை பயன்படுத்தியிருக்கான். கணத்திடை செகண்ட்ல வந்துடும். கணத்திடை உருமின் வெறுவரும் கவன்கல் என்று இவை கணிப்பில அயோத்தியில் இருக்கும் இந்த ஆயுதங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. இந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? கொதுகின் இனத்தையும், கொதுகுன்னா கொசு, கம்பன் வாழ்ந்த காலத்திலும் இருந்திருக்கிறது. ஆமா, கம்பன் வாழ்ந்த காலத்திலும் இருந்திருக்கிறது.
அதுவும் கூட்டமாக வரும் என்று கம்பன் எழுதுகிறான். தசரதின் ஆயுதங்கள் எதற்கெல்லாம் பயன்படும்? கூட்டமாக எதிரிகள் கொசு போல வந்தாலும் வீழ்த்திவிடும். அதாவது எண்ணிக்கையில் அதிகமாக உருவத்தில் சிறியதாக வந்தாலும் கொசுக்களுக்கு 47 பற்கள் உண்டு. எல்லா கொசுவும் கடிக்காது, சில கொசுக்கள் தான் குடிக்கும். அதிலும் குறிப்பாக ரத்தம் குடிப்பது பெண் கொசுக்கள் தான். விலங்கியல் சொல்கிறது, நான் சொல்லலை, விலங்கியல் சொல்கிறது. ஆண் கொசுக்கள் இலைகளைத்தான் சாப்பிடுமே தவிர மனித ரத்தம் குடிக்காது. மனித ரத்தம் குடிப்பது பெண் கொசுக்கள் தான். 47 பற்கள் உண்டு. மழை பெய்து கொண்டிருக்கிற போது மழை துளி மேலே படாமல் பறந்து போகும் ஆற்றல் கொசுக்களுக்கு உண்டு. கொசுக்களுக்கு குடை தேவையில்லை அப்படின்னு தான் அர்த்தம். மழை துளி மேலே படாமல் பறந்து போகும் ஆற்றல் கொசுக்களுக்கு உண்டு. அதை விட ஆச்சரியம், பிறந்த உடனேயே இனப்புறு உற்பத்திக்கு தயாராக இருக்கும் ஒரு உயிர் கொசு. ஒரு நண்பர் கூட சொன்னார், கொசுவாக பிறந்திருக்கலாம் என்று. பிறந்த உடனேயே இனவிருத்திக்கு தயாராகிவிடும். அப்பவே கல்யாணம். நம்ம டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கே டேட் ஆஃப் மேரேஜ். ஆமாம், அன்னைக்கே அப்பா, அன்னைக்கு குழந்தை இல்லை, பிறந்த அன்னைக்கே அப்பா அம்மாவாக ஆயிரும். இவ்வளவு சிறப்புடைய கொசுக்களின் கூட்டத்தை கம்பன் பாடுகிறான். அழகு பாருங்க, என்னென்ன ஆயுதங்கள் இருந்தது நான் சொல்லிட்டேன். சினத்தையில் கொலைவாள் சிலை, மருத்தண்டு, சக்கரம், தோமரம், உலக்கை, கணத்திடை உருமின் வெறுவரும் கவன்கள் என்று இவை கணிப்பிலை, எண்ணிக்கையற்ற அளவிலே இருக்கிறது. கொசுக்கள் கூட்டமாக வந்தாலும் கொதுகின் கூட்டத்தையும் ஒரே ஒற்றையாக உயரத்தில் ஒரு விமானம் போல கழுகு போல வந்தாலும் ஓவனத்து இரையையும், எதிரி கூட்டமாக வந்தாலும் தனியாக வந்தாலும் அவ்வளவு எதற்கு காற்று போல வந்தாலும் இயங்கும் காலையும், கொசு கொசு போல வந்தாலும் கழுகு போல வந்தாலும் காற்று போல வந்தாலும் எதிரி எந்த வடிவத்தில் வந்தாலும் வீழ்த்தும் ஆயுதங்கள் இருந்தது என்று மட்டும் பாடவில்லை கம்பன். அடுத்த வரி கம்பன் எழுதினான், இதம் அல நினைவார். இந்த சொற்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதம் அல நினைவார் மனத்தையும் எரியும் பொறியுள்ளார். தீமையை கருதுகிறவர்களின் இதம் அல நினைவார் மனத்தையும், தீமையை எண்ணுகிற தீய எண்ணமும் கருத்தும் கொண்ட உருவமில்லாத அருவமான தீய எண்ணம் ஒருவரிடத்தில் இருந்தாலும் கூட இதமல நினைவார் மனத்தையும் எரியும் பொறி உள என்று 100வது பாடலில் பாடுகிற கம்பன் நாட்டுப்படலத்தில் 10,000 பாடல்களுக்கு பிறகு மனச்சிறையில் கறந்த காதலை கொல்லும் அம்பு ராமனிடம் இருந்தது என்று பாடினால், ராமனிடம் இருந்த அம்பு தசரதனின் அம்பு. ராமனிடம் இருந்த அம்பு தசரதனின் அம்பு மட்டும் இல்லை, அது கம்பனின் சொல், அது வில் இல்லை. சொல்கிறேன் நண்பர்களே, காப்பியத்தில் ராமனை வணங்குகிறான், அது ராமகாதை தான். 10,500 பாடல் இருக்கும். எல்லா கதாபாத்திரங்களும் கம்பன் தான். சூர்பனகையும் கம்பன் தான், சீதையும் கம்பன் தான், ஜடாயுவும் கம்பன் தான், சபரியும் கம்பன் தான். தன் சொல் அறத்தால் காப்பியத்தின் எல்லா கதாபாத்திரங்களையும் உருவாக்கியவன். ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்று ஒரு நாவல் எழுதினார் ஜெயகாந்தன். அந்த நாவலின் வெளியீட்டு விழா மதுரையில் நடந்தது, மக்கள் பதிப்பு. அந்த விழாவில் பேசிய ஒரு விமர்சகர் சொன்னார், அந்த நாடகத்தில் அந்த நாவலில் வரும் ஒரு கதாபாத்திரத்தை, முதன்மை கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு, அந்த நாவலில் ஒரு முதன்மை கதாபாத்திரம் ஒரு பத்திரிகையாளர், ஆமாம் ரெங்கா. அந்த ரெங்காவின் பெயரை குறிப்பிட்டு, அந்த ரெங்காவின் கதாபாத்திரமும் நீங்களும் ஒன்று போலவே தெரிகிறீர்கள், நீங்கள் தான் ரெங்காவா என்று ஜெயகாந்தனை கேட்டார். நிறைவாக பேசுகிற போது ஜெயகாந்தன் சிரித்துக்கொண்டே சொன்னார், அந்த கதையில் வரும் ரெங்கா மட்டும் அல்ல, செருப்பு, நாற்காலி, சக்கரம், பேருந்து, மழை, காற்று எல்லாம் நான் என்று சொன்னார். ஏனென்றால் எல்லாவற்றையும் எழுதியவன் கலைஞன். அப்படித்தான் சூர்பனகையை, சீதையை, ராமனை, உணர்வின் வழியாக இருக்கிற எண்ணத்தை வீழ்த்தும் ஆயுதத்தை கூட காப்பிய தொடர்ச்சியோடு எழுதி போன கவி சக்கரவர்த்தி கம்பன். நான் ஒரே ஒரு பாடலில் தான் காப்பிய தொடர்ச்சி பற்றி பேசியிருக்கிறேன். காப்பிய தொடர்ச்சியையும்
சொல்லறத்தையும் கம்பன் எங்கேயெல்லாம் காப்பாற்றினான் என்று பேசினால் நாட்கணக்கில் மாதக்கணக்கில் பேச முடியும். ஆனால் வீழ்த்திய அம்பின் கதையை காட்டிலும் உயர்த்திய அன்பின் கதையை மட்டும் நிறைவாக ஒரு வரி சொல்லிவிடுகிறேன். எல்லோரும் தசரதன் 2 வரம் கொடுத்தான் என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 வரம் கொடுத்த கையோடு தசரதன் 2 சாபமும் கொடுத்து விட்டான். போனஸ். அவன் என்ன கேட்டான் கைகை இடத்திலே? நீயே நாடு முழுவதையும் வைத்துக்கொள், உன் மகனே அரசனாக ஆகட்டும். ஆகுதி, அரசு அமைச்சு எல்லாமே ஆகுதி. நீ விரும்பியது போலவே உன் மகன் அரசனாகட்டும், அயோத்தி உனக்காகட்டும், எல்லாமே நீ வைத்துக்கொள். நான் நீ கேட்ட வரத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று மட்டும் சொல்லாதே. அவன் இங்கேயே எங்கேயாவது ஒரு இடத்தில் இருந்து கொள்ளட்டும் என்று கேட்டான். கைகை ஒப்புக்கொள்ளவில்லை. மறுபடியும் தசரதன் வேண்டி பார்த்தான். கைகை ஒப்புக்கொள்ளவில்லை. காப்பியம் நடத்தும் கம்பன் நடத்துகிறான். மந்தரையின் சொல் தூய்மையான கைகேயியை சீர்குலைத்தது. கைகேயின் சொல் தசரதனின் உயிரை பறித்தது. சொல்லின் வலிமையை நடத்துகிற காப்பிய அழகன் கம்பன். சூரியன் எப்படி எல்லா இடங்களிலும் ஒளிபெறுகிறானோ அதுபோல் காப்பியம் எங்கும் சொல்லின் அறம் பேசியவன் கம்பன். சூர்ப்பனகையின் சொல் ராவணனை சிதைத்தது. ஒவ்வொரு சொல்லும் நபர்களால், சொல்லும் சூழலால் ஒன்று மேன்மை உறுகிறது அல்லது சிறுமை உறுகிறது. தயரதன் வரம் மட்டும் கொடுக்கவில்லை. அவன் எவ்வளவு கேட்டும் கைகையை சம்மதிக்காத கோபத்தில் தசரதன் நிறைவாக சொன்னான். வசிட்டனிடத்தில் சொன்னான், இனி அவள் எனக்கு மனைவி இல்லை, அவள் மகன் பரதன் எனக்கு மகன் இல்லை என்று சொல்லிவிட்டான். கைகேயி கேட்டது 2 வரம்தான். தசரதன் கொடுத்தது 2 வரம், 2 சாபம். ஆமாம். தசரதன் இறந்ததற்கு பிறகு, உன் தந்தை இறந்து விட்டான், இறுதி கடன் செய்ய நீ போ என்று பரதனை கௌசலை சொன்னபோது, இறுதி கடன் செய்வதற்கு அவன் போன போது வசிட்டன் சொன்னான், உன் தகப்பன் சாவதற்கு முன்பு சொல்லிவிட்டு போய்விட்டான். உன் தாய் அவனுக்கு மனைவி இல்லை, நீ அவனுக்கு மகன் இல்லை. எனவே இறுதி சடங்குகளை நீ செய்ய முடியாது, வேறு வழி இல்லை. அழுத கண்ணீரோடு பரதன் திரும்ப வருகிறான். சத்ருக்கனன் தான் இறுதி கடன் செய்கிறான். இது காப்பியத்தில் நடந்து போகிறது. தசரதன் கொடுத்த 2 சாபங்களும் காப்பியம் முழுகிலும் கைகேயின் மீதும் பரதனின் மீதும் நீடித்து கொண்டே இருக்கிறது. இறந்தவனுக்கு இறுதிச் சடங்கு செய்யும் உரிமையை பரதன் இழந்தான். மனைவி என்ற உரிமையை கைகேயி இழந்தாள். வரம் கொடுத்த தசரதன் சபித்து விட்டு சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டான். எல்லாம் வரம் என்று பேசுகிறோம். வரம் கொடுக்கிறவள் தான் சாபம் கொடுக்கிறார்கள். சமயங்களில் வரங்களே சாபங்களாகி விடுகிறது. அப்படித்தான் ஆகிவிட்டது. ஆனால் கம்பன் பார்த்தான், காப்பியம் முடிய போகிறது. ராவணன் இறந்து விட்டான். சீதை திரும்ப வந்து விட்டாள். அக்னி பிரவேசம் நடந்து விட்டது. உலகம் அவளை ஒப்புக்கொண்டு விட்டது. அயோத்திக்கு எல்லோரும் திரும்ப போகிறார்கள். அயோத்திக்கு திரும்பினால் அயோத்தியின் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் அயோத்திக்கு திரும்ப வருகிற ராமன் கைகேயியோடும் பரதனோடும் எப்படி உறவு கொள்ள முடியும்? நீ எனக்கு மனைவி இல்லை என்று தகப்பன் சொல்லிவிட்டான். எந்த தகப்பனின் சொல்லுக்காகத்தான் அவன் காட்டுக்கு வந்தானோ அந்த தகப்பனின் சொல்லை காப்பாற்ற வேண்டும். சொல்லை காப்பாற்றுவதுதான் சொல்லறம். சொல்லறம் துறந்திலாத சூரியன் என்று கம்பனை ஏன் தெரியுமா சொல்லுகிறேன்? அவ்வளவு பெரிய காப்பியத்தை நடத்தி போன கம்பனை யோசிக்கிறான். இவன் அயோத்திக்கு போனால் கைகேயின் நிலைமை என்ன? இவன் அயோத்திக்கு போனால் பரதனுக்கும் இவனுக்கும் என்ன உறவு? தம்பி என்று இவன் பரதனை கொண்டாடினால், தாயே என்று அவன் கைகேயியை கொண்டாடினால், தசரதன் சொன்ன சொற்களுக்கு எதிராக ராமன் நடந்து கொண்டதாகிவிடுமே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனவன் திரும்ப வந்து அரசனான உடனேயே
தந்தை இறந்த 14 ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் தந்தையின் சொற்களை தூக்கி எறிந்து விட்டான் என்கிற அவப்பெயர், சொல்லறம் காக்காதவன் ராமன் என்கிற அவப்பெயர் ராமனுக்கு வந்துவிடும். அதை எப்படி போக்குவது? அதுதான் கதை. ஊருக்கு திரும்ப புறப்படுகிற நேரத்தில் ராவணனை கொன்றதற்காக தேவர்கள் கூடி எல்லோரும் வாழ்த்துகிற நேரத்தில், அதுதான் சொல்லறம். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்மைக்கும் தீமைக்கும் சண்டை நடந்தால் நாம் யார் பக்கம் நிற்கலாம்? வேடிக்கை பார்க்கலாமா? என்ன இப்படி இவ்வளோ கொடுமையாக இருக்குது? ஏதோ சண்டைக்கு கூப்பிட்ட மாதிரி நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே. நன்மையின் பக்கமும் சும்மா தான். நான் ரெவன்யூ ஸ்டாம்ப்லாம் ஒட்டலை, கையெழுத்துலாம் வாங்கலை, வெளியே போய் ஆட்டையும் சொல்ல மாட்டேன். நன்மைக்கும் தீமைக்கும் சண்டை நடந்தால் எந்த பக்கம் நிற்போம்? நன்மையின் பக்கம் நிற்போம். நல்லது, நன்றி. ஆமாம், நிற்காவிட்டாலும் பரவாயில்லை, வாய் மணக்க சொன்னாலே போதும். நன்மைக்கும் தீமைக்கும் சண்டை நடந்தால் நன்மையின் பக்கம் நிற்போம். தீமைக்கும் சண்டை நடந்தால் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவது நல்லது. ஆமாம், நன்மைக்கும் சண்டை நடந்தால், இதுதான் காப்பியம், இதுதான் சொல்ல அறம். இப்போது கோபத்தில் தசரதன் கொடுத்த சொற்கள் அப்படியே இருக்கிறது. தசரதன் இறந்து விட்டான், வனவாசம் முடிந்து விட்டது, அயோத்திக்கு ராமன் திரும்ப போக வேண்டும். ராமன் மீண்டும் கைகேயியோடும் பரதனோடும் உறவு கொள்ள வேண்டும் என்றால் அந்த சாபம் நீங்க வேண்டும். சாபத்தை கொடுத்தவன் செத்து எவ்வளவு நாள் ஆகிறது? 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. காப்பியை நடத்திய கம்பன் நன்மைக்கும் ஒரு துயரம் வந்தபோது தன் எழுதுகோலால் தலையிட்டு தீர்ப்பதற்கு கம்பன் செய்த உபாயம், நன்மையும் தீமையும் சண்டையிட்டால் நன்மையின் பக்கம் நிற்கலாம், தீமையும் சண்டையிட்டால் விலகி நிற்கலாம், நன்மையும் சண்டையிட்டால் நம்மிலும் நன்மையானவர்களை அழைத்து பேச சொல்லலாம். அதான் தேவர்களை கூப்பிடுகிறான், தெய்வங்களை கூப்பிடுகிறான். எல்லா ஆச்சரியம். இறந்து போன தசரதனை திரும்ப வருமாறு கம்பன் கூப்பிடுகிறான். இறந்தவன் திரும்ப வருவானா என்று யாரும் கேட்காதீர்கள். இறந்தவர்கள் திரும்ப வருவார்கள். மாண்புடைய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் இறந்தவர்கள் திரும்ப வருவார்கள். மகத்தான காப்பியத்தை எழுதினால் இறந்தவர்கள் திரும்ப வருவார்கள். நூற்றாண்டுகளை கடந்து வருவார்கள். 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கம்பன் வருவான் என்றால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தசரதன் வரமாட்டானா? வருவானா மாட்டானா? கம்பன் வர வைத்தான். காலத்தை வெல்லும் எழுத்தாணி கம்பனின் எழுத்தாணி, காலனை வீழ்த்தும் எழுத்தாணி கம்பனின் எழுத்தாணி. காலன் தீர்ப்பு எழுதிவிட்டு தசரதனின் உயிரை கொண்டு போய்விட்டான். தன் எழுத்தாணியால் கம்பன் தசரதனை திரும்ப வர வைத்தான். வர வைத்ததோடு நிற்கவில்லை, வழக்கமாக வரம் கொடுத்தே பழக்கப்பட்ட தசரதன். அது ஒரு தப்பான விஷயம். வழக்கமாக வரம் கொடுத்தே பழக்கப்பட்ட தசரதன் வந்தவுடனே ராமனிடத்தில் கேட்டான், அரக்கர்களை கொன்றாய், தேவர்களை காத்தாய், பெரும் புகழ் செய்தாய், மகனே ஏதாவது வரம் கேள். எப்படி? இதே வேலை அந்த ஆளுக்கு. ஆமாம், கைகிட்ட வாயை கொடுத்தது மாதிரியே நானுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அரசன் தன் மகனுக்கு சொல்லி கொடுத்தான், யாருக்கும் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் உயிரை கொடுத்தாவது காப்பாற்று. ரொம்ப முக்கியம். யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டால் உயிரை கொடுத்தாவது அதை காப்பாற்று. இது முதல் ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை, உயிரே போனாலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காது. இதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். வந்தான் தசரதன், கேட்டான் ராமனை பார்த்து, மகனே செயற்கரிய செய்தாய், என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டான். நீ இல்லை என்று மறுத்த உன் துணையும் உன் மகனும் எனக்கு, அவனுக்குத்தான் கைகேயி மனைவி, ராமனுக்கு பெரியம்மாவா தாய். ஆமாம், அவனுக்குத்தான் பரதன் மகன், ராமனுக்கு இல்லை. தம்பிங்கிறத ஏன் 7 பேர் மட்டும் சொல்றீங்கன்னு கேட்குறேன். ராமனுக்கு அவன் யாரு? பரதன் தம்பி. என்ன வரம் என்று தசரதன் கேட்டதும் ராமன் கேட்பதாக கம்பன் பாடுகிறான். நீ துறந்த
நின் மனைவியும் நின் மகனும் எனக்கு தாயும் தனையனும் ஆகும் வரம் தருக என்று கேட்டான். நண்பர்களே, மந்திரை சூழ்ச்சி படலத்தின் இறுதியில் கோபத்தின் உச்சியில் தசரதன் உதிர்த்த சாபமான சொற்களை அருகிருந்து கேட்காத ராமன். ரொம்ப முக்கியம். இந்த சொற்களை வசிட்டனுக்கு தசரதன் சொன்னபோது ராமன் இல்லை. அருகிருந்து கேட்காத ராமன், பிறகு அறிந்து கொண்ட ராமன் தந்தை அந்த சாபத்தோடு மீண்டும் அயோத்திக்கு போனால் தாயும் தம்பியையும் ஏற்று இணைந்து வாழ முடியாது என்பதற்காக, தாயையும் தம்பியையும் அரவணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, உறவு பூத்து மலர வேண்டும் என்பதற்காக, சபிக்கப்பட்ட இருவரையும் மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக நீ இல்லை என்று மறுத்த உன் துணையையும் உன் மகனையும் எனக்கு தாயும் தனையனும் ஆகும் வரம் தருக என்று ராமனை பாட வைத்தான். பாருங்கள், அது சொல்லறம் மறந்திலாத சூரியன் கம்பனின் வார்த்தைகள். நன்றி. இதயச் சிறையையும் மனச்சிறையையும் காட்டி நம் இதய சிம்மாசனத்தில் கம்பனை ஏற்றி வைத்திருக்கிற பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்காக சரியாக நாளை 6 மணி அளவில், மாலை 6 மணி அளவில் மாணவர் அரங்கமும் கருத்தரங்கமும் நிகழ இருக்கிறது. அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இது தலைவாசல். இந்த தலைவாசல் வழியாக கம்பன் விருந்தை சுவைக்க அன்போடு உங்களை அழைக்கிறோம். இன்று இரவு கம்பன் விருந்து இந்த தலைவாசல் வழியாக உங்களுக்காக வரவேற்க காத்திருக்கிறது. ஆகவே இந்த வாசல் வழியாக கம்ப உணவை அருந்தி மகிழ்ச்சியோடு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.